மாம்பழம் கேசரி செய்யலாம். அதுக்கு வந்து நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். அதே அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். மாம்பழம் வந்து ஒரு பெரிய மாம்பழம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி கூழ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி ஒரு 6 பீஸு. இப்போ நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடு ஏறிடுச்சு, நெய் போட்டுக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இதே நெய்யில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரவை வறுத்துக்கலாம். ரவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷம். ரவை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுந்துடுச்சு. நான் ஒரு பக்கம் வந்து 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து இன்னொரு பக்கம் நான் கேஸில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ரவை நல்லா இழுத்துக்குச்சு, ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழம் விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விடுங்க. மாம்பழமே கலராக இருக்குது, அதனால் நான் வந்து கலர் பவுடர் எதுவுமே போடவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். நாம் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த ரவை மாம்பழம் சர்க்கரை எல்லாம் இனிப்பு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அந்த மாம்பழம் விழுது ரவை சர்க்கரை எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி எவ்வளோ நல்லா ஷைனிங்காக நல்லா தெரியுது பாருங்கள். வந்து கேசரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே கேசரியெல்லாம் செய்யும் போது அடி பிடிச்சிக்கும், அதனால் வந்து ஸ்டவ் கம்மியில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேசரி. மாம்பழம் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.